ஒரு பேரல் வந்து $100 மேலே போகாத வரையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். $100 மேலே போனால் கொஞ்சம் கஷ்டமான காலம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதும் வரலாம். இந்த மீன் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டபனாக பேசுறது என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரானோ அமெரிக்காவோ யாரும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கூடாது, எப்பவும் போல் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கிட்டத்தட்ட 6 வார்ஷிப் வந்து ஓமனில் நிற்க வச்சுருக்கோம். ஒவ்வொரு தடவையும் பேசி ஃபேவர் கண்ட்ரியில் இந்தியாவை வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னா, ஈரானில் வந்து அரிசி, கோதுமை, மருந்து பொருள்லாம் தேவைன்னா இந்தியாவோட உதவியும் அவங்களுக்கு தேவை. அதால் இன்டைரக்டாக நம்ம அதையும் கொடுக்குறோம், நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து இந்த இந்தியாவில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீசலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. க்ரூட் ஆயிலாக வாங்கி அதை ரிஃபைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அந்த க்ரூட் ஆயில் பெட்ரோல் டீசலை யூரோப் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு 2 பக்கமும் அந்த இது இருக்கிறதால மேனேஜ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நிறைய சேதங்கள் இதெல்லாம் ஆனதால் கையில் இருக்க கோல்டை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இன்டைரக்ட் வந்து கோல்டு ப்ரைஸ் குறையலாம். ரெண்டாவது வந்து ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 ஏப்ரல்லேருந்து நான் எந்த கண்ட்ரிக்கும் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து அதை டைரெக்டாக அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்தியாவுக்கு தருவாங்க. ஆனால் அதில் இன்டைரக்ட் நியூஸ் என்னன்னா, முன்னாடி வந்து ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் கொடுக்கும்போது ஜனவரி மாதம் வரையும் எல்லா கண்ட்ரி பப்ளிக் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 27,000 டன்னு கோல்டு வாங்க நடக்கல. பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 5,000 டன்னு கூட வாங்கலை. அப்போ வந்து சப்ளை அண்ட் டிமாண்டு தான். அப்போ அந்த கவர்மெண்ட்டுங்களுக்கும் சரி பப்ளிக்கும் சரி அதை இன்னைக்கு வந்து அது அவசியம் இல்லைன்றது ஆயிடுச்சு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் லட்சுமி நாராயணன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். Yes, வாவ் தமிழா நேயர்களுக்கும் வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அடுத்து நம்ம முக்கியமா பேச வேண்டியது வார் பத்தி தான். ஒரு 2 செஷன்ஸ் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறது. அது இன்னுமே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஜாஸ்தியா அது எஸ்கலேட் ஆயிட்டு இருக்குங்கிற பட்சத்துல நம்ம அது இன்னும் பேசிதான் ஆகணும். ஸோ இப்போ வாரோட இப்போதான் நான் ரீசெண்டா நியூஸ் பார்த்தேன் சார். US ஈரான் ஒரு 2000 பாம்பு வச்சு என்னமோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இஸ்ரேல்ல நிறைய பேர் ஒரு 4 பேர் லைக் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. என்ன நிலவரம் சார்? மேடம், இவ்வளோ நாள் வந்து ஈரானுக்கு ஆதரவாக அந்த ஹவுதி தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு லாஸ்ட் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டாக் வந்து அகைன்ஸ்ட் இஸ்ரேல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இஸ்ரேலும் எதிர்பார்க்கல. அது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க திடீர்னு ஏன் இவ்வளோ தாக்குதல் நடத்துகிறாங்கன்றது அது ஒன்று. ரெண்டாவது வந்து கடைசி வரையும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இப்போதைக்கு ஈரான் வந்து அவங்க தோழமை நாடுகளுக்கு வந்து ஃப்ரீயாக கப்பல் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதர் தென் இவங்களுக்கு வந்து $20 லட்சம் பே பண்ணிட்டு தான் கப்பலை கொண்டு போகணுன்றாங்க. இல்லைன்னா வெளியே போக முடியாதுன்னு அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இப்போ அதால் அமெரிக்காவை பொறுத்தவரை என்னன்னா, போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொல்லி அடுத்த கட்ட போருக்கு தயாராகிறான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதில் என்னென்னா, தரைப்படை மூலமாக வந்து அவங்களுடைய ஈரானுடைய மெயினான அந்த கார்க் தீவை கைப்பற்ற நினைக்கிறாங்க. இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு. இது அடுத்த கட்ட இது வந்து எப்படி போகும்னு தெரியல. இந்தியாவை பொறுத்தவரையும் என்னென்னா, ஒரு பேரல் வந்து $100 மேலே போகாத வரையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். $100 மேலே போனால் கொஞ்சம் கஷ்டமான காலம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதும் வரலாம். வந்தாலும் ஒருவேளை எலெக்ஷன் டைமு ஏப்ரல் 23க்குள்ளே பண்ணுவாங்களா இல்லை 23க்கு மேலே பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த மீன் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து IOC, BPCL இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பெட்ரோல் ப்ரைஸும் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக இதில் வந்து வேட்னு சொல்லுவாங்க, அந்த இதில் $10 குறைச்சிருக்காங்க. அவங்களுடைய இது அஃபெக்ட் ஆகக்கூடாது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ ரீசன் நம்ம பார்த்தோம், அதை திறந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போவும் ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி யெமன் சைடில் இருக்கிற பபல் மண்டேப்னு ஒரு ரூட் இருக்குது சார். அந்த ரூட் வழியாகவும் லைக் கப்பல் வந்துட்டு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் எல்லா இடத்துல இருந்துமே க்ளோஸ் பண்ணி இல்லைங்க. ஆக்சுவலாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் யூஸ் பண்ணுற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து UAE, குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஈரான், இவங்க தான் மெயின். இது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி வந்து இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா, சவுதி இங்கேருந்து ரெட் சீக்கு வந்து ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. பட் சவுதி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில்
பண்ணிட்டு இருந்த ஏற்றுமதிக்கு ஈக்குவல் அது கிடையாது. பட் மேக்ஸிமம் அந்த பைப் மூலமா அந்த பக்கம் ரெட் சீ மூலமா கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சவுதி. அதே போல யுஏஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அங்கேருந்து ஒரு 100 ஆர்பார் மூலமா அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை அவாய்ட் பண்ணி இது பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி சிலர் வந்து அந்தந்த வழியை தேடும்போது இப்போ ஈரானே என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து துருக்கி மூலமாக பைப் லைன் போகுது. அதில் மூலமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பாவம் ரொம்ப பரிதாபக்கூடிய நாடுகள் எதுனா, குவைத்தும் கத்தாரும் வந்து எப்படியும் பண்ண முடியாமல் நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப அவங்களோட எக்கானமி என்ன ரொம்ப மாதிரி கஷ்டமானது தான். ஒன்று ஈரானை அனுசரித்து போகணும், இல்லை வந்து ஈரான் கேட்குற ஒரு கப்பலுக்கு $20 லட்சம் அந்த பே பண்ணிட்டு போகிறதுக்கு இவங்களும் பேர் பண்ணணும், எந்த நாட்டு கப்பலும் அவங்களும் பேர் பண்ணி பண்ணால் போகலாம். நம்ம அந்த மாதிரி நிலைமைக்கு வருவோமா சார்? ஒரு $20 கொடுத்து நம்ம ஒரு இல்லை, இடத்துல நம்ம இருந்து வந்து ஆயில் இப்போ வாங்கணும். ஸ்டெபனாக பேசுறது என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரானோ அமெரிக்காவோ யாரும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கூடாது, எப்பவும் போல் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கிட்டத்தட்ட 6 வார்ஷிப் வந்து ஓமனில் நிற்க வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் பேசி 2 ஷிப்பாக வெளியேற்றின்னு வந்து இந்த வார்ஷிப் எஸ்கார்ட்டோட வந்து குஜராத் ஆர் மும்பைக்கு வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கப்பல் தான் இருக்குது, அதுவும் வந்துடும். அதால் ஈரான் வந்து ஃபேவர் கண்ட்ரியில் இந்தியாவை வச்சுருக்காங்க. ஓகே. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னா, ஈரானில் வந்து அரிசி, கோதுமை, மருந்து பொருள்லாம் தேவைன்னா இந்தியாவோட உதவியும் அவங்களுக்கு தேவை. ஓகேங்களா? அதால் இன்டைரக்டாக நம்ம அதையும் கொடுக்குறோம், நமக்கு தேவையானதும் வாங்கிக்கிறோம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது கொண்டு வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் அதிகமாகும், வரத்துக்கு உண்டான நாட்கள் அதிகமாகும். அப்போ அது வந்து ப்ரைஸில் வந்து ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ கேஸ் கூட வந்து கிட்டத்தட்ட கத்தார்லேருந்து 40% கேஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இம்மீடியட்டாக அங்கே இருக்க ஷிப் வரையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ அதர் தென் கத்தார் வந்து வெளியிருந்து வாங்கினோம்னா யூஎஸ் தரன்னு இருக்காங்க, கனடா தரன்னு இருக்காங்க, வெனிசுலா தரன்னு இருக்காங்க, ஆஸ்திரேலியா தரன்னு. பட் அங்கேருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் ஹெவி ஆகும். அதுதான். அப்போ இங்க வரும்போது இதோட பிரைஸ், இப்போ நம்ம பெட்ரோல் பிரைஸ்லாம் ஜாஸ்தி பண்ணலன்னு சொல்றாங்க. பட் இனிமே ஃபியூச்சர்ல அது பெட்ரோல், கேஸ் அந்த மாதிரி இல்லைங்க, ஜாஸ்தி பெட்ரோல் ஆகுமா வந்து சார்? அப் டு $100 வரையும் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. என்னென்னா, அவங்க முன்னாடியே பண்ணது என்னென்னா, பழைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சப்போ அப்போ வந்து அதே ப்ரைஸை மெயின்டைன் பண்ணி அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வச்சுருந்தாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வச்சு மேனேஜ் $100 கிராஸ் ஆகி போனால் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கும் 50 பைசாவாவது ஏற்றினா தான் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ டெம்பரரியாக வந்து ஆயில் கம்பெனிஸ் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த டாக்ஸேஷன் இதை குறைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பேரல் வந்து $115 இருக்குது. அதே தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் அன்றைக்கி ஃப்ளக்சுவேஷன் அந்த வாலட்டைலை பார்த்து தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதால் பெட்ரோல், டீசல் வந்து பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 70-75 நாளுக்கு வந்து நம்ம கையில் ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துலேருந்து வரும்போது நமக்கு செலவுகள் கம்மின்றது தான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரப் கண்ட்ரிஸ்லாம் வந்து அவங்களுக்கு காஸ்ட்டே வந்து $30 தான் ஒரு பேரல் எடுக்க செலவு. அவங்க $60 வச்சு விற்றா கூட 100% லாபம். இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயிலை ஓவர் டிமாண்ட் ஆக்கி $150 வரையும் கொண்டு போகணும். அப்போ தான் எல்லா நாடும் கஷ்டப்பட்டால் தான் அமெரிக்கா மேலே கோபம் வரும்ன்ட்டு அவனுடைய இது நினைப்பு. இப்போ 2 பக்கமும் வந்து வார் நிற்கிறதுக்கு உண்டான இது பார்க்கல, நீயா நானா அப்படின்றதுல தான் இருக்காங்க. அதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக லைக் மோடி சார் சொன்னார், கோவிட் டைமில் லாக்டவுன் மாதிரி லாக்டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு லைக் அது சோஷியல் மீடியாவில் பரவி அது வேற மாதிரி ஒரு இதுவாக பரவிச்சு. லாக்டவுன்லாம் அவர் சொல்லவே இல்லை. எனர்ஜி லாக்டவுன் கொரோனா டைமில் எப்படி நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணி அதை இது பண்ணமோ அந்த மாதிரி இந்த வார் வந்து கண்டினியூ ஆனால் இதை வர பாதிப்பை நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணி அதை முடிக்க பார்ப்போன்றது. அந்த மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் போனால் என்ன, உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் லாக்டவுன்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து இப்போ எலெக்ஷன் இயர்ன்றதால அப்போசிஷன் அதெல்லாம் பேசுவாங்க. இல்லை ஏன்னா இப்போ நம்ம ஃபிலிப்பைன்ஸ் பார்த்தோன்னா, ஃபிலிப்பைன்ஸில் அவங்க லாக்டவுன் போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாற்றிட்டாங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லை மேடம், ஃபிலிப்பைன்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ வந்து ஜப்பான், சவுத் கொரியா, ஃபிலிப்பைன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக தான் 80% இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ அதால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. அவங்களால ஃபிலிப்பைன்ஸால் மேனேஜ் பண்ண முடியாது, பயம் வந்துடுச்சு, லாக்டவுன் கொண்டு வந்திருக்காங்க. அதால் எல்லா நாடெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுக்கு பெட்ரோல் டீசலே 38,000 ஏதோ லிட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பங்களாதேஷ்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம்.
நமக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியாவில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீசலாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. க்ரூட் ஆயிலாக வாங்கி அதை ரிஃபைன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கி அந்த க்ரூட் ஆயில் பெட்ரோல் டீசலை யூரோப் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு 2 பக்கமும் அந்த இது இருக்கிறதால மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் இருந்ததுல நீங்கள் இப்போ நான் ரோட்டில் இறங்கி பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டி கடைலாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நிறைய கடை அந்த மாதிரி நான் லைக் டெய்லி வரும்போது பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணதில் பிஸ்னஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? சேஞ்ச் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாரும் போய் பெட்ரோல் பங்க்கில் விழுந்தாங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லாம் காலியாக இருந்தது. அதால் பெட்ரோல் டீசல் வந்து டிமாண்ட் வராது. பேச்சு ஒன்று தான், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இதே இருக்குமான்றது தான் இது. அது நீ ஃபர்தர் அது வாரோட எஸ்கலேஷன் வாரோடைய வரப்போகிற நாட்கள் தான் தீர்மானிக்கும். இன்னொன்று ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டும் என்ன விஷயம், எலெக்ஷன்றதால தள்ளி கூட போடலாம். இன்க்ரீஸ் உடனே பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சு அந்த இது. எவ்வளோ நாள் தள்ளி போகுன்றது தெரியாது. கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸுக்கு கண்டிப்பாக அது இருக்காது, அந்த எலெக்ஷன் இதெல்லாமே முடிகிற வரைக்கும். இல்லைங்க, வார் வந்து எப்படி போகும் நமக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க வார் வருதுன்னு தெரியல ஏன் ஸ்டாக் பண்ணலன்ட்டு. ஏன்னா வார் வரத்துக்கு முன்னால்னா ட்ரம்ப் வந்து மோடி கிட்ட பேசினாரா, அவரே என்ன ரூல் கொண்டு வர போகிறான்னு தெரியாது. திடீர்னு அந்த வார் யாராலையும் இது பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 5வது வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வார் ஸ்டார்ட் ஆகி February 28 ஆரம்பிச்சு 5வது வாரம் ஆரம்பிச்சாச்சு. இதனுடைய போக்கு எப்படி போகுன்றதை எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கோம். மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஆயில் வாங்குறது சொல்லும்போது ரஷ்யா இப்போ சொல்லியிருக்காங்க கொடுக்க மாட்டோம், நம்ம இனிமேல் கண்ட்ரீஸ்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களே சார். ஸோ நம்ம ஒரு 43 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்குறோம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. பட் மேஜராக ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன நிலைமையா இருக்கும்? ஏன் எதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க? இல்லை, இப்போ வந்து போன வாரம் நியூஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ரஷ்யா போரில் ஈடுபட்டதால் அவங்களுக்கு வந்து நிறைய சேதங்கள் இதெல்லாம் ஆனதால் கையில் இருக்க கோல்டை வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இன்டைரக்ட் வந்து கோல்டு ப்ரைஸ் குறையலாம் ஒன்று. 2வது வந்து ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ஏப்ரல்லேருந்து நான் எந்த கண்ட்ரிக்கும் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து அதை டைரெக்டாக அப்படி சொல்ல மாட்டாங்க, இந்தியாவுக்கு தருவாங்க. ஆனால் அதில் இன்டைரக்ட் நியூஸ் என்னன்னா, முன்னாடி வந்து ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் கொடுக்கும்போது ஒரு பேரலுக்கு வந்து $6 கம்மி பண்ணி கொடுத்தாங்க, அதை கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதால் ரஷ்யாவுக்குலேருந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து பிரச்சனை இருக்காது, கன்செஷன் கிடைக்காது. ப்ரைஸ் ஹைக் தான் இருக்கும். ஆமாம், ஹைக் இல்லை, இன்னைக்குள்ள ப்ரைஸு இந்த வார் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அது இது பண்ணி தான் தருவாங்க. இப்போ கோல்ட் பற்றி பேசும்போது நம்ம கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது சார். என்ன நிலவு, ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுமா கம்மி ஆகுமா? இப்போ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் போய் வாங்கக்கூடாது, ஆனால் இப்போ இந்த டைமில் தான் நீங்கள் போய் வாங்கணும், இந்த பேச்சு போய்கிட்டே இருக்குது. கோல்டோட நிலைமை மேடம் 2 விஷயம் இருக்குங்க மேடம். பப்ளிக்குடைய சைக்காலஜி இப்போ மாறிடுச்சு. எப்படின்னா இப்போ அவங்க மைண்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்னா பெட்ரோல் டீசல் கேஸு, அடுத்தது என்ன ஆகும்னா ஒரு சிலிண்டர் வச்சுருக்கவங்களாம் வந்து எலக்ட்ரிக் குக்கரு இல்லை எலக்ட்ரிக் ஸ்டவ் அந்த மாதிரி வாங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. அப்போது வந்து அந்த கோல்டு ப்ரியாரிட்டி கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. அனதர் திங், இந்த வாரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் வந்து அமெரிக்கன் பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த நாட்டெல்லாம் அடித்தாங்க. அந்த நாட்டுக்கெல்லாம் சேதம் அதிகமானதால் அவங்க வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கையில் இருக்க கோல்டை கொஞ்சம் விற்கணும், ஆர் அமெரிக்கன் பாண்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு அவன் வந்து வார் டைமில் அமெரிக்காவை அகைன்ஸ்டாக பண்ண மாட்டான். அதால் கையில் இருக்க கோல்டை வந்து விற்பாங்க. விற்கும்போது என்ன ஆகும்னா கோல்டு வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது, வாலட்டைல் ஓவராக இருக்கும். ஓகேங்களா? அவசியம் இல்லாதவங்க வாங்க வேண்டாம். இப்போது ரொம்ப அவசியம் இருக்கவங்க என்ன அப்பப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம். இப்போ இதுல இருந்து போய் டக்குன்னு ஒரு ரைஸ் வருமா சார்? ரைஸ் எல்லாம் இப்போ வராதுங்க. வார் நின்று ஒரு 3 to 6 மந்த் வந்து வேர்ல்டு எக்கனாமி எப்படி போகுதுன்னு பார்த்த பிறகு தான் கோல்டு டிமாண்ட் இருக்குமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஜனவரி மாதம் வரையும் எல்லா கண்ட்ரி பப்ளிக் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு 27,000 டன்னு கோல்டு வாங்கின இடத்துல பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 5,000 டன்னு கூட வாங்கலை. அப்போ வந்து சப்ளை அண்ட் டிமாண்டு தான். அப்போ அந்த கவர்மெண்ட்டுங்களுக்கும் சரி பப்ளிக்கும் சரி அதை இன்னைக்கு வந்து அது அவசியம் இல்லைன்றது ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதால் வார் நின்ன பிறகு தான் சொல்ல முடியும். அடுத்த முக்கியமானது வந்து டாலர் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருந்தால் கோல்டு விலை குறையும்.